ஸோ பிக் பாஸ் லைவில் ஃபைனலாக அன்ஷிதாவோட ஃபேமிலி வீட்டுக்குள்ளே வந்துட்டு பல விஷயங்கள் அதில் பிக் பாஸ் கொடுக்கப்பட்ட டாஸ்க் ஒன்று இருக்குது. அதை தவிர்த்து வீட்டில் இருக்கிற எல்லா ஹவுஸ்மேட்டையும் போட்டு சூப்பராக கமெண்ட் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதை ஒரு பக்கம் பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஜாக்லினோட கண்ணீர், ஏன்னா எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு வருவாங்கன்ட்டு, அதுக்கு ஒரு ஆப்பு வச்சிட்டாரு. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமல் பார்க்குறீங்க மக்களே. லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம லைக் பண்ணிருங்க. ஓகே, ஸோ இப்போ அது ஒரு டிஸ்கஷன் ஆகும். நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில், நாமினேஷன் யார் இது பண்ணியிருப்பா அப்படின்ற டாக் வரும் நான் சொல்லிட்டு இருந்தேன். யாராவது நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணி போட்டிருக்கும் போது ராணுவ சொல்லிடுறான் யார்கிட்ட, விஷால் கிட்டையும் அருண் கிட்டையும், ஜாக்லின் அண்ட் மஞ்சுரி நாமினேஷன் அவங்க தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்டா ராணுவ மற்ற 2 பேர் தீபக் முத்துக்குமரன் அங்கே இருந்தாங்களே, அந்த கண்ணுக்கு உனக்கு தெரியலையா, இவங்க 2 பேர் மட்டும் தான் தெரியுதா? தீபக் சார் உங்ககிட்டயே உன்னை எப்படி நாமினேட் பண்ணுறது ரீசன் கேட்டார், அது கூட உனக்கு தெரியலையா? அவங்க 3 பேர் பேசி வச்சு தான் உன்னை நாமினேட் பண்ணியிருக்காங்க, அது கூட உனக்கு புரியலையான்ற மாதிரி தெரில. ஆனால் அவருக்கு தேவையில்லாத ஆட்களை மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தார். இந்த 4 பேரை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஓகே, இது நடந்த உடனே அருண் அவங்கள நம்மளால் நாமினேட் மட்டும் தான்டா பண்ண முடியும், மேலே இருக்கவன் முடிவு சொல்லுவான்டா அப்படின்ற மாதிரி, மக்கள் முடிவு சொல்லுவாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஸோ இது கண்டிப்பா ஒரு பிரச்சனையா வீக்கெண்ட்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல, எபிசோட்ல போட்டால் தானே வீக்கெண்ட்ல பிரச்சனை வரும், எபிசோட்லயே போடலன்னா எப்படி வரும்ன்றது கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்து இந்த சுச்சுவேஷனில் பேசிட்டு இருக்க சுச்சுவேஷனில் தான் பிக் பாஸ் ஃப்ரீஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அதுவும் நான் யோசிச்சு பார்க்குறேன், நேற்றும் நைட்டு தான் ஃப்ரீஸ் சொன்னார் எனக்கு, இன்னைக்கும் இந்த இடத்துல தான் ஃப்ரீஸ்ன்னு சொல்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு கண்டஸ்டன்ஸுக்கு மட்டும் தான் நான் ஃப்ரீஸ் சொல்லுவேன்ற மாதிரி பிக் பாஸே முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. ஃப்ரீஸ் சொன்னோன்னா அங்கே கரெக்டாக அந்த என்னது ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு செட்டப் இருக்குல்ல, அங்கே உட்காந்துக்கிட்டு கன்னத்தில் முத்தமிட்டால் அப்படின்ற மாதிரி மாதவனோட சாங் போட்டவொடனே 2 பேர் தான், ஒன்று அன்ஷிதா இன்னொன்று ஜாக்லின்ற மாதிரி 2 பேருக்கும் கேமராமேன் ஹைலைட்டாக ஃபோக்கஸ் வச்சுட்டே இருந்தார். நமக்கு தெரியும் அன்ஷிதாவோட ஃபேமிலின்ட்டு, பட் ஜாக்லின் ஒரு பாயிண்டில் எமோஷனல் ஆகிட்டு ஃபைனலாக அம்மாவும் அன்ஷிதாவோட அம்மாவும் அவங்க அண்ணனும் வந்தோடனே ரொம்ப எமோஷ்னல். அன்ஷிதா வேற மாதிரி எமோஷனல் ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மூமெண்ட் தானே. அவங்க ஒரு பாயிண்டில் எமோஷனல் ஆகிட்டு எல்லா ரெஸ்பான்ஸும் சரி வந்தவொடனே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியாக சூப்பராகவே இருந்துச்சு. எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு அவங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் யாருன்னா அருண் தான் மை ஃபேவரட்னு அவங்க அம்மா சொல்ல, அருணை போயிட்டு அவங்க ஃபீலிங் டவுனாக இருக்கார்ல அருண், நேற்று ஒரு அடின்னு இன்னைக்கு ஃபுல்லாக அருணுக்கு ஒரு பாசிட்டிவ் தான். ஓகே, அதுக்கு அருணை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவருக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணனுக்கு வந்து 2 பேரோட ஃபேனா, தீபக்கோட ஃபேனு, இன்னொரு பக்கம் வந்து சௌந்தர்யாவோட ஃபேனா, அவங்க 2 பேர் குலுகுலுன்னு ஆயிட்டாங்க. ஓகே, அடுத்து தனியாக எடுத்துகிட்டு போய் அட்வைஸில் ஒன்று தான், கேமாக பாரு அன்ஷிதா, கோவப்படாதீங்க அப்படின்றதையும், அந்த பாசத்தையும் அன்பு குறைச்சிக்கோ கோவத்தையும் குறைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்பு குறைக்க வேண்டாம், ஆனால் அந்த அன்பால் உன் கேமை பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதான். கோவத்தை குறைச்சிக்கலாம், ஆனால் கோவத்தும் போது நம்ம விடுற வார்த்தைகள் பேசுகிற விதங்கள் இருக்குல்ல, அதை கம்மி பண்ணிட்டாவே இட் வாஸ் நைஸ். அதே மாதிரி அவங்க சொல்கிறத லிசன் பண்ணால் அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டான இன்ஃபர்மேஷனை தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த இன்ஃபர்மேஷனை அவங்க எப்படி எடுத்துகிட்டு அணுக போகிறாங்க, அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போகிறாங்கன்றதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. இது 2 தான், வேற எதுவுமே சொல்ல. அன்பையும் பாசத்தையும் குறைச்சிக்கோ, கோவத்தை குறைச்சிக்கோ, வேற எதுவுமே பண்ண வேணாம், அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க. கேமா பாரு, அவ்வளவுதான். அடுத்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொருத்தரை பற்றி பேசுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாருங்க அந்த கார்னர்ல இருந்தா, பவித்ரா. சூப்பராக விளையாடுறீங்க பவித்ரா, கேம் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக விளையாடுறீங்க, வேறு மாதிரி பண்ணுறீங்கன்ற மாதிரி பவித்ரா. அடுத்து சௌந்தர்யா, உஸ்ஸுன்னு போகிற ராக்கெட் மாதிரி, எப்படி சௌந்தர்யா எக்ஸ்பிரஷன்லேயே கலக்கிடுறாங்க, எக்ஸ்பிரஷன் பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல ராக்கெட் மாதிரி போகிறாங்க சௌந்தர்யா. ஆனால் அந்த ராக்கெட் சர்ன்னு போகும், எப்போ கீழே வரனே தெரியாது, புஷ்ஷுன்னு கீழே வரலாம், எப்போ வேணாலும் கீழே வரலான்னு. ராக்கெட்டுன்னு எல்லாரும் ஷாக்கு, அந்த புஷ்ஷுன்னு போனால் எல்லாரும் கைத்தட்டல், அச்சகட்ட கைத்தட்டல் வருது. அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு. அடுத்து ஜாக்லின், சூப்பராக விளையாடுறீங்க ஜாக்லின், வேறு மாதிரி வேறு லெவலில் விளையாடுறீங்க, இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லினுக்கு கொடுத்தாங்க. டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இல்லை. அடுத்து மஞ்சரி என்னன்னா, பயங்கரமாக பேசுறீங்க, நீங்களும் முத்துக்குமரனும் பயங்கரமாக பேசுறீங்க. நாங்கள் மலையாளம், ஆனால் எங்களுக்கு மற்றவங்க பேசுறது கூட புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் நீங்கள் 2 பேர் பேசுறீங்க பார்த்தியா, அது எங்களால் முடியலப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய வார்த்தைகள் புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப இது பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது மட்டும் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்றத சொல்கிறாங்க. நைஸ், கரெக்டு தான். ஒரு பாயிண்டில் எனக்கே மெமரியில் ஞாபகம் இருக்க மாட்டேதுங்க, அந்த அளவுக்கு தான் இருக்கிறது. பட் எனக்கு தெரியும், ஏன்னா நான் வந்து அவங்க மலையாளிலேருந்து தமிழ் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு தெரியும். அதே மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், தமிழ்லேருந்து மலையாளம் பார்த்து ரிவ்யூ பண்ணியிருக்கிற டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு புரிஞ்சுது, அது ஒரு பக்கம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு.
அடுத்து வந்து ரயன் வேற லெவலில் ஸ்ட்ராட்டஜி வைஸும் சரி பாயிண்ட் கிறிஸ்டல் கிளியராக வைக்கிறீங்க ரயன், தெளிவாக பேசுறீங்க, அவ்வளோ அழகாக பேசி பாயிண்ட்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, சூப்பராக இருக்குது வேற மாதிரி அப்படின்ற மாதிரி ரயானுக்கு வந்த இன்புட் எல்லாருமே தெளிவாக பேச்சு பாயிண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து முத்துக்குமரன் கேமர் வேற மாதிரி, த கேமர் முத்துக்குமரன் கேம் தான் விளையாடிட்டு இருக்கு, வேற லெவல் சொயிட்டு அடிக்கிறீங்க, பயங்கரம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேமர் முத்துக்குமரனுக்கு ஒரு பாராட்டு. ஓகே, அடுத்து விஜய் விஷால் பயங்கரமாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறீங்க, குறிப்பாக விஜய் சேதுபதியோட வாய்ஸ் இதெல்லாம் பேசி, ஸோ அதில் விஜய் சேதுபதியோட வாய்ஸ் இதெல்லாம் பண்ணி வேற மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அடுத்து அருண் வந்து 3 வாரம் வந்து அம்பி, அதுக்கப்புறம் அன்னியன் மோடு, வைல்ட் கார்டு வந்ததுக்கப்புறம் அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு வேற மாதிரி. இப்போ கடந்த 2 வாரமாக சைலண்ட் ஆகிட்டீங்க, ஏன் அப்படின்னும் போது இல்லை காலில் இருந்து அந்த மோடை ஆக்டிவேட் பண்ணிட்டேன், வேற மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அருண் அந்த மோடு எப்படி சேரப்போகுது, எந்த மாதிரிலாம் இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அருணோட மோட் ஆக்டிவேட் பண்ணிட்டேன்றதை சொல்றார். ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்து வேறு யார், தீபக்கு சொல்ல வேண்டாம், அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குது, சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரிலாம் பண்ணணுன்றதுக்கு அவர் கிளியர் கட்டாக தெரியுது, இது சூப்பராக இருக்குன்ற மாதிரி தீபக். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராணவ பொறுத்தவரையும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாம் மாதிரி சொன்னாங்களே, ஐயோ பெரிய கேஸ் பாமா ஏதோ ஒன்றுங்க, பேராஷூட் ஏதோ ஒரு பாம் சொன்னாங்க, அந்த பாம் வந்து எங்கே போகணுன்னே தெரியாது, அது இஷ்டத்துக்கு போயிட்டு இலக்கே தெரியாமல் எங்கேயாவது போயிடும், வெடிச்சதுன்னா ஈலிங் பாமா ஈலிங் பலூனா ஏதோ ஒன்றுங்க, அது போய் வெடிச்சதுன்னா எங்கே ஆள் அட்ரெஸே தெரியாமல் ஏதோ ஒரு மூலிகை போயிடும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கண்டஸ்டன்ஸை பற்றியும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருந்த மாதிரி. ஓகே, இதுதான் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முரண்பாடு, பிக் பாஸ் வந்து முரண்பாடு கேட்பார்ல, முரண்பாடு கேட்டவொன்னே அவங்க அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு ஜாக்லின் கிட்ட என்னன்னா நாமினேஷன் பண்ணியிருந்தாங்களே, பாசத்தை வச்சு ஒரு கேம் விளாட்றாங்க, பாசத்தை வச்சு ட்ராவல் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி நாமினேட் பண்ணியிருப்பாங்களே, அது அவங்களுக்கு ஹெவியாக பாதிச்சிருக்கு போல், அதை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. கரெக்டு தானே, அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க பாசமாலாம் கேம் விளாடல, பாசமாலாம் இது பண்ணல, அதுதான் அன்ஷிதா, அவள் கோவப்படுவா இது படுவா, அடுத்த செகண்டே வந்து இந்த மாதிரிலாம் பேசிடுவா, அதெல்லாம் அப்படி இல்லைன்னு ஜாக்லின் கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரியும் அன்ஷிதாவை நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மஞ்சரிக்கான எக்ஸ்ப்ளனேஷனுமே எங்கள் தெளிவாக கொடுத்து முடிச்சிட்டாங்க. மஞ்சரி என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த ஊட்டி விடுறது இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, அப்பெல்லாம் அவள் பண்ண மாட்டா, அவளுடைய ரியல் கேரக்டரே இதுதான். ஸோ நடிச்சுட்டுலாம் இத்தனை நாள் இருக்க முடியாது, 20 நாள் ஓகே, ஒரு 80 நாள் எப்படி நடிச்சுட்டு இருக்க முடியும்ன்ற மாதிரி ஒரு வேலிடான பாயிண்டாக தான் இருந்தது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. இதெல்லாம் பேசி அவங்க 2 பேரும் முடிச்சிட்டாங்க. இதில் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, சௌந்தர்யாவோட ஃபேன் சொல்கிறாங்க, இப்போ ரீசெண்டாக எனக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஜாக்லினை ரொம்ப பிடிச்சிருக்கு, இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பேசி அங்கே ஒரு பயங்கரம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஜாக்லின் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்களே பிரேக் டவுன் ஆகிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து அன்ஷிதா ஃபேமிலியா இல்லை ஜாக்லினோட ஃபேமிலியான ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டு இருந்துச்சுல. ஸோ ஜாக்லினோட அம்மா தான் வராங்கன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்க, அவங்க அம்மா வரலையா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டே இருந்தாங்க. காலிலிருந்து வரும்னு எதிர்பார்த்து, ஏன்னா கிறிஸ்மஸ் இல்லையா, கிறிஸ்மஸில் வருவாங்கன்னு எதிர்பார்த்து புது ட்ரெஸ் போட்டு வெயிட் பண்ணுறாங்க, கடைசி வரையும் வரல. அது ஒரு பாயிண்டில் அவங்க பிரேக் டவுன் ஆகிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அருண்லாம் வந்து பேசி சமாதானப்படுத்தி, அதுக்கப்புறம் ரயானு ஜெஃப்ரி இவங்கெல்லாம் சமாதானப்படுத்தி அந்த ஒரு 10 செகண்ட் கோவா கேம் ரீயூனியனை பார்த்தேன். ஒரு பக்கம் ரயானு ஜாக்லின் கட்டி பிடிச்சிருக்காங்க, அதுக்கு பின்னாடி சௌந்தர்யா, இந்த பக்கம் ஜெஃப்ரின்ற மாதிரி ஒரு சங்கமம் பார்க்க முடிஞ்சுச்சு. இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த நிகழ்வுகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மந்தி, பிக் பாஸோட டாஸ்க் படி சம்மந்தி கொடுத்து சம்மந்தி சமைக்க சொல்லியிருக்காங்க, அதுதான் இப்போ அவங்க அம்மா செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, பாய் கைஸ்.